ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x4 க்யூபை எப்படி இந்த மாதிரி ஈஸியாக சேர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது லேயர் பை லேயர் மெத்தடாக சேர்க்க முடியாது. அதுக்கு பதிலாக இது பேர் ரிடக்ஷன் மெத்தடாக சேர்க்கலாம். லேயர் பை லேயர் மெத்தட்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் சேர்த்துட்டு 3x3 எப்படி சேர்த்தோம், ஒரு லேயர் சேர்த்துட்டு செகண்ட் லேயர் சேர்த்துட்டு தேர்ட் லேயர் சேர்த்தோம்னா இது மாதிரி அப்படி சேர்க்க முடியாது. இது ஃபஸ்ட்டு சென்டர் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தான் எல்லாத்தையும் இந்த பீஸை சேர்க்கணும். நெக்ஸ்ட் இந்த பீஸை எல்லா இடத்துலையும் சேர்க்கணும். சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அது அலைன் பண்ணிட்டு தான் இந்த பீஸை சேர்க்க முடியும். இது சேர்த்தக்கப்புறம் தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு அடுத்து கார்னர் ஃபார்முலா போட்டு ரவுண்ட் ஃபார்முலா போட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இதில் 2 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா வரும். அதை பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதை அந்த ஸ்டெப்பும் அது ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, ஸ்டெப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்யூபை நல்லா கலைச்சிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு கலர் செலக்ட் இப்போ சென்டர் சேர்க்குறேன்னா இதில் சென்டர் பார்த்தீங்கன்னா 3x3 பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 3x3னால இது ஆட் நம்பர்னால சென்டர் அப்படியே தான் இருக்கும். இது 4x4னால ஈவன் நம்பர், அதனால் சென்டர் நம்மளாக தான் சேர்க்கணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இது ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. இது வேணால் சேராதில் சொல்லித்தரேன். இந்த இருக்குது ப்ளூ ஃபஸ்ட்டு சேர்ப்போம். இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸில் இது ரைட் சைடில் டவுனில் இருக்குது. இந்த சென்டர் மட்டும்தான் பார்க்கணும். 4 பீஸில் ரைட் சைடில் டவுனில் இருக்குது. இந்த இதில் பாருங்கள் 4 சைடில் லெஃப்ட் சைடில் டவுனில் இருக்குது. இப்போ இப்படி பண்ணிட்டா சேர்ந்துடும். ஆனால் இங்கே இருக்கிறது கலைஞ்சிரும். அதனால் இங்கே இருக்கிற பீஸ் கலைஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்தான் இப்படி கொண்டு வந்தோம். இப்படி கொண்டு வந்தனால இதை இப்படி திருப்பி இப்படி இங்கே கொண்டு வந்துடணும். இதை 2 பீஸை சேர்த்துட்டு இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டால் இங்கே இருக்கிற பீஸ் கலையாது, அது அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும். இது இப்போ 2 ப்ளூ சேர்த்தாச்சு. இந்த 2 ப்ளூவை பார்த்தீங்கன்னா இங்கே இதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் தப்பாக இருக்குது. இதை இங்கே வரணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இந்த சைடில் வரணும். இப்போ என்ன பண்ணணும், இதை கலைச்சிடணும். இந்த க்யூப் கலைச்சிடணும். இந்த பீஸை கலைச்சிடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்பை கலைச்சிட்டு இந்த இது இங்கே கொண்டு போயிருக்கேன். கொண்டு போயிட்டனால இது இங்கே கொண்டு போகணும். இது ஃபஸ்ட்டு சென்டர்னால உங்களுக்கு பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஸோ இப்படி நீங்கள் இருந்தே பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிரும். அதனால தான் இது ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது லெஃப்ட் சைடு, இது இந்த பீஸில் லெஃப்ட் சைடு டவுனில் இருக்குது, இது ரைட் சைடு டவுனில் இருக்குது. இப்போ மேட்ச் ஆகிரும். இது பீஸ் சேர்த்தாச்சு. இது இப்படி பண்ணிட்டு இப்போ ரெண்டுமே இப்படி 2 இடத்தையும் சேர்க்கணும். இப்படி வச்சுக்கணும். 2யும் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ நேராக வச்சுட்டு இதே நேராக வைக்கணும். அப்படின்னா தான் இங்கே இருக்கிற பீஸ்லாம் கலையாது. இப்போ அதுக்கெலாம் தேவையில்லை. இருந்தாலும் இப்படி பண்ணால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இப்போ இதை மேலே கொண்டு போயிட்டு டபுள் ரொட்டேஷன் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது சேர்ந்துடும். இந்த 4 இது சேர்ந்துடும். ஒரு சென்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பீஸ் சேர்ந்துருக்கு ஒயிட்டு. இந்த ஒரு பீஸ் ஒயிட் ஒன்று இருக்குது. வேறு ஒரு ஒயிட்டை தேடணும். இங்கே இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு டவுனில் இருக்குது. இங்கேயும் லெஃப்ட் சைடு டவுனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் ரைட் சைடு டவுன் வந்துடும். இப்போ இது லெஃப்ட் சைடு டவுன் இருக்குது, இப்போ ரைட் சைடு டவுன் இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு போயிடணும். இப்போ கொண்டு போனோன்னு பார்த்துக்கோங்க, இது குழஞ்சிருச்சு. ப்ளூ குழஞ்சிருச்சு, இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ ஒரு 2 ரொட்டேஷன் இல்லாட்டி ஒரு ரொட்டேஷன் பண்ணாலே போதும். இப்படி 2 இது பண்ணால் இதை சேர்ந்துடும். இது கரெக்டாகிடுச்சு. இதுவும் குலையாமல் இருக்கும். இப்போ இந்த 2 பீஸ் இருக்குது, இங்கே 2 பீஸ் இருக்குது. இது ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பீஸை இப்போ சேரலை. இந்த 2 பீஸ் சேரலை. இருந்தாலும் இங்கே கொண்டு போய் இந்த பீஸை இங்கே கொண்டு வரணும். அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் இது வந்து எல்லோ ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. இங்கே எல்லோ ஒரு பீஸ் இருக்குது. இது இந்த பீஸை கொண்டு வர்றேன். எல்லோ இங்கே இருக்குது. இங்கே ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்குது, அதனால் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், இந்த இதை இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இந்த இது இங்கே வந்துருச்சு, இந்த பீஸ் இங்கே வந்துருச்சு. இதை வந்து இப்போ டவுன் பண்ணிக்கணும். டவுன் பண்ணால் வந்து இந்த ஒயிட் கலைஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணணும், இங்கேருந்து தான் இப்படி டவுன் பண்ணோம். டவுன் பண்ணனால இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி சேர்த்துட்டோன்னா ஒயிட் சேர்ந்துடும். இப்போ வந்து எல்லோ வந்து ரெண்டையும் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். ஒரே பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்போ எல்லோ வந்து இங்கே, இந்த எல்லோ இங்கே வரணும்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடை வந்து இப்படி வந்துட்டு 2 ரொட்டேஷன் பண்ணணும். 2 ரொட்டேஷன் பண்ணிட்டா இது ஆப்போசிட்டாக வந்துடும், சேர்ந்தோடனே எல்லாமே சேர்ந்துடும். இப்போ வந்து க்ரீன் இருக்குது. க்ரீன் வந்து இங்கே வந்து 2 இது சேர்ந்துருக்கு. இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, கரெக்ட் பொசிஷனில் இருக்குது. நான் போய் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இங்கேருந்து தான் கொண்டு வந்தேன், அதனால் வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு இப்படி ரெண்டு தடவை கொண்டு வரணும். கொண்டு ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த சேராத ஒரு இதை எடுத்துகிட்டு 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு இப்படி இறக்கிடணும். இறக்கிட்டோன்னா மிச்சம் 2 கலர் தான். இந்த 2 கலரை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா இந்த நேராக ஃபேஸ் ஆகிற இதுக்கு வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ வந்து எந்த இதை பண்ணாலும் சரி தான், ஆனால் வந்து டபுள் ரொட்டேஷன் கண்டிப்பாக பண்ணணும். 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு இப்படி இறக்கிட்டோம். இப்போ வந்து இந்த கலருக்கு வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்ட்ரு சேர்த்துருப்பீங்க. சென்ட்ரு சேர்க்கும் போது வந்து இதுக்கு ஆப்போசிட் எப்போயுமே க்ரீனுக்கு ஆப்போசிட் வந்து ப்ளூ தான், இது எல்லோவுக்கு ஆப்போசிட் வந்து ஒயிட்டு தான். ஆனால் வந்து இப்போ நம்ம சேர்க்குறப்ப வந்து தப்பாக வரும். இப்போ எப்படியோ கரெக்டாக வந்துருச்சு. சேர்க்கும் போது தப்பாக வந்துச்சுன்னா இப்போ வந்து அது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து சப்போஸ் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்போயுமே வந்து க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ தான் வரணும். இப்போ பாருங்கள், க்ரீனுக்கு ஆப்போசிட் வந்து இப்போ இந்த கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆனால் வந்து ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் வந்து ரெட்டு தான். இது வந்து பக்கத்தில் இருக்குது. இது மாற்றுறது எப்படின்னா, இதை வந்து இங்கிட்டு கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் வந்து இங்கிட்டு போனால் இந்த க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ வந்துடும். ரெட்டு வந்து இங்கிட்ட வந்தால் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2 இதை வந்து இடம் மாற்றணும். இந்த 2 இதை இடம் மாற்றுறது எப்படின்னா, இந்த இது இப்படி கொண்டு போயிட்டு க்ரீனை வந்து மேலே கொண்டு போயிடணும். 2 ரொட்டேஷன் பண்ணணும், மறுபடியும் இறக்கிடணும். இந்த ரைட் சைட் பண்ணியாச்சு. பண்ணனால இப்போ லெஃப்ட் சைட் பண்ணணும். இந்த இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு 2 ரொட்டேஷன், அடுத்து இங்கே கீழே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் வந்து ரெட்டு, க்ரீனுக்கு ஆப்போசிட் வந்து ப்ளூ, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரு வந்து பேரிட்டி வராமல் பார்க்குறேன்னா பேரிட்டி எரர்னு ஒன்று வரும். இது சென்ட்ரு பேரிட்டி எரர் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே எட்ஜு வந்து சேர்க்குறது வந்து இங்கே வந்து கலர் வந்து தப்பாக இருக்கும், அது வந்து சேர்க்கவே முடியாது. அது இந்த பேரிட்டி எரருக்கு தான் வந்து இந்த ஒயிட் சென்டரில் வச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது ஒயிட் இருக்கான்னு, இந்த ஆல்ரெடி இங்கே ஒயிட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒயிட் சென்டரில் வச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து ஒயிட்டை வச்சு பார்க்கணும். ஒயிட்டை வச்சு பார்த்தா இங்கே ஒரு கலர் இருக்கா, ஆரஞ்சு கலரை வந்து இங்கே வச்சு பார்க்கணும். ஆரஞ்சு கலர் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற கலர் வந்து அதே கலரில் இருக்கணும். க்ரீன் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ப்ளூ இருக்குது. எனக்கு வந்து சென்டர் பேரிட்டி எரர் வந்துருச்சு. இதை வந்து மாற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேரிட்டி எரர் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு இருக்குது, இந்த இடத்துல வந்து க்ரீன் வேணும், ஆனால் வந்து ப்ளூ இருக்குது. எப்போயுமே ஆப்போசிட் கலரில் தான் வந்து இது பேரிட்டி எரர் வரும். அதனால் வந்து நான் அப்போ சொல்லி கொடுத்த மாதிரி கலரை மாற்றுற மாதிரி இங்கே இருக்கிறத வந்து ரைட் சைடை வந்து மேலே கொண்டு போய்க்கோங்க. க்ரீன் பக்கம் 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே கீழே இறக்குங்க. கீழே இறக்கிட்டு இதே அப்படி தான் லெஃப்ட் சைடை வந்து மேலே கொண்டு போய் 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு கீழே இறக்கிடணும். இப்போ கீழே இறக்கணுன்னா வந்து ஒயிட்டில் வந்து இந்த இப்படி வச்சு பாருங்கள். இங்கே வந்து க்ரீன் வேணும், இங்கே வந்து ரெட்டு வேணும். க்ரீனு ரெட்டு வேணும்.
திருப்பி பாருங்கள், இங்கே ரெட்டு வந்துருச்சு, க்ரீன். இப்போ க்ரீன் இருக்கா, க்ரீனுக்கு மேட்சிங் ஆகுதா, இங்கே ரெட்டு கலர் மேட்சிங் ஆகுது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இங்கேயும் ஒரு சென்டர் கலர் பீஸ் வைக்கிறேன். இங்கே வந்து ஆரஞ்சு வேணும், இங்கே வந்து ப்ளூ வேணும், இங்கே வந்து ப்ளூ வேணும், இங்கே வந்து ஆரஞ்சு வேணும். கரெக்டாக தான் இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. ரெண்டு இதுவும் மேட்சிங் ஆகுதான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் இந்த எட்ஜிலேருந்து இந்த 2 பீஸை வந்து நம்ம சேர்க்கணும், எல்லா இதுலேயும் சேர்க்கணும். இதுக்கு சேர்க்குறதுக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா இருக்குது. இந்த மெத்தடு வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து இப்போ ஒரு பீஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பீஸ் வந்து ப்ளூ எல்லோ வந்து வேறு எங்கேயா இருக்குன்னா தேடணும். இந்த இருக்குது ப்ளூ எல்லோ, கரெக்டாக இங்கே வந்து மேட்சிங் ஆகிற கலரை பாருங்கள். அந்த சைடுக்கு வந்து திருப்பி வச்சுக்கிட்டு, இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, இங்கே வந்து ரைட் சைடு. இந்த பீஸை வந்து இங்கே சேர்க்க போகிறோம். இதுக்கு இந்த பீஸை வந்து இங்கே சேர்க்குறதுக்கு வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்ம்லலாம் பண்ணால் வந்து வராது. இது வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து மேலே கொண்டு போயிடணும். மேலே கொண்டு போனால் இங்கே இருக்கும். ரைட் சைடு திருப்பிக்கணும். திருப்பினா இங்கே ஆப்போசிட் வந்துருச்சா, ஆப்போசிட் வந்தோடனே சேர்த்தா ஜாயிண்ட் ஆகிடும். கரெக்டாக கலர் மேட்சிங் ஆகுது. மேட்சிங் ஆகும்போது இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்து மேட்ச் ஆகாத கலரு, இங்கே வந்து 2 கலருமே வந்து மேட்ச் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து இதைத்தான் எடுத்து நம்ம வந்து சென்டரை வச்சு சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இது வந்து மேட்ச் ஆகாத கலரை வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து இது சேர்த்துட்டேன். இது லெஃப்ட் சைடு திருப்பி இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இது வந்து க்ரீன் வந்து தப்பாக இருக்கா, கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். சொன்னேன்னா அந்த மேட்சிங் ஆகாத கலரை தான் இங்கே கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டு இப்படி ஏற்றுனா அவ்வளோதான். இது வந்து அந்த சேர்ந்த பீஸ் வந்து இந்த இங்கே வந்துடும். சேர்ந்துருச்சா? இப்போ வந்து அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து சென்ட்ரு வந்து இது குழப்பிட்டு இதை வந்து சேர்த்துடணும். இந்த க்யூபில் பார்த்தீங்கன்னா, இந்த 3x3ல் பார்த்தீங்கன்னா, இங்கே சேர்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கார்னரை வந்து குழச்சிட்டு சேர்ப்போம். இதில் வந்து 4x4னால இந்த சென்ட்ரு தான் வந்து இடிக்கும் எல்லா இதுலேயும் வந்து. அதனால் வந்து இந்த சென்டரை குழச்சிட்டு இந்த எட்ஜை வந்து இந்த 2 எட்ஜை வந்து சேர்த்துடணும். இப்போ வந்து வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணுறோம். இந்த கலர் சூஸ் பண்ணுறோம், எல்லோ ஆரஞ்சு. இந்த எல்லோ ஆரஞ்சு வந்து இங்கே இருக்குது. இது வந்து கலர் மேட்ச் ஆகாதனால இது மேலே ஏற்றிக்கிறேன். மேலே ஏற்றினோடனே மேட்ச் ஆகிடுச்சு. எல்லோ ஆரஞ்சு. இப்போ வந்து அதே மாதிரி தான் மேலே ஏற்றணும், ரைட் சைடு திருப்பணும், கீழே இங்கே வந்து மேட்ச் பண்ணோன்னே இங்கே வந்து சேராமல் இருக்கணும். சேராமல் இருந்தால் தான் இங்கே வந்து மேட்ச் பண்ண முடியும். இது வந்து லெஃப்ட் சைடு திருப்பிக்கணும், இப்படி இறக்கணும். அந்த இதை கொண்டு வந்துட்டு இந்த க்ரீன் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஒயிட்டு ப்ளூ பார்க்கணும் வேறு எங்கேயாவது இருக்கான்ட்டு. இதாக இருக்குது ப்ளூ ஒயிட், இங்கே பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் மேலே ஏற்றுறேன். இதை இப்படி இங்கே கொண்டு வந்துட்டேன். இந்த இது ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணும். இது இறக்குறேன், சேர்ந்துருச்சு. இங்கே வந்து கலர் மேட்ச் ஆகாத இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ வந்து ரைட் சைடில் திருப்புறேன், இது இறக்கிட்டேன். இது க்ரீன் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன கலர்னு தேர்ந்தெடுக்கணும். இங்கே இருக்குது, இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். இது வந்து க்ரீனு ஆரஞ்சு இங்கே இருக்குது. இது வந்து ரெடியாகவே இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது. இது சேர்த்துட்டேன், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கலர் வந்து மேட்ச் ஆகலை. அதனால் வந்து இது திருப்பி இதை வந்து சேஃபாக இங்கே கொண்டு போயிட்டு இது வெளியே எடுத்துடணும். சேஃபாக வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கலைஞ்சதை வந்து எடுத்துட்டு இது வந்து நம்ம வந்து ஒயிட்டோட மேட்ச் பண்ணணும். இப்போ வந்து மேலே தானே கொண்டு போனோம், அதனால் மேலே கொண்டு போனால் தப்பாயிடும், கீழே கொண்டு வந்தோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த கலர் எடுக்கிறேன். இந்த கலர் இங்கே இல்லை, இங்கே இருக்குது, திருப்பிக்கிறேன். இங்கே இருக்குது ரெட்டு ஒயிட்டு.
ரெட்டு ஒயிட்டு கலர் மேட்ச் ஆயிடுச்சு. இது இங்கே கொண்டு வந்து ரைட் சைடு திருப்பிக்கணும். திருப்பிட்டால் இங்கே வந்து ஆப்போசிட் சைடு வந்துடும். இப்போ இங்கே கொண்டு வரப்போ கரெக்டாக இருக்கும், சேர்ந்துடும். இங்கே வந்து கலர் மேட்ச் ஆகலை. ரைட் சைடு திருப்பி இங்கே சேஃபாக இங்கே கொண்டு வந்துடணும். இந்த மூவ்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த ஒயிட்டும் இதுவும் எங்கே இருக்கணும், ஒயிட்டும் க்ரீனும்